பலகார சூட வச்சிருந்த எண்ணெய் சூடான ஆயில் வந்து மேல இருந்து கீழே வரைய தம்பிக்கு நிறைய ஊத்திடுச்சுங்க சார். இதுல வந்து 50% தீக்காயத்தால பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏற்காட்டில் அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லாதனால சேலம் ராமலிங்கால வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம். இங்க வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. செயற்கை சுவாசத்துல தான் தம்பி இவ்வளவு நாள் இருக்காரு. இங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு வென்டிலேட்டர் ஐசியூ இதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு 80,000 70,000 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. என் கணவரும் இல்லை, அவர் இறந்து 2 வருடம் ஆகுது. புற்றுநோயால இறந்துட்டாரு. அந்த வசதி அவ்வளோ ஹாஸ்பிட்டல் பார்க்குற வசதி இல்லாததுனால நாங்கள் தமிழ்நாடு அரசுகிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம். என் பையன் திரும்ப நல்லபடி திரும்பி வரணும். அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய செலவாகுங்க சார். அதுக்காக எங்களுக்கு வந்து நிதி உதவி கூறி தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி எதுவும் அமௌண்ட் எதுவும் சொல்லுங்க சார். டெய்லியுமே ஆனால் போயிட்டு இருக்கு. நிறைய காயன்றதுனால பொறுமையாக தான் சரியாகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இது கொஞ்சம் நாள் போகும் தான் சொல்றாங்க சார். எண்ணெய் அதாங்க சார், நான் சமைச்சிட்டு இருக்கும்போது எண்ணெய் தேடிக்கிட்டு வந்த குழந்தை வந்து நான் தூக்காதனால அழுதுகிட்டே இருந்து கரண்டி ஆட்டி விட்டு அப்படியே மேலே பட்டுருச்சு. ஒர்க்காடு ஜிஹெச்சுக்கு தாங்க சார் போனோம். அவங்க உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆம்புலன்ஸ் 108 வச்சு எங்களை அனுப்பி விட்டுட்டாங்க. சேலம் நீங்க போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லி. இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இப்ப தம்பிக்கு வந்து த்ரோட் எல்லாம் ரொம்ப வீக்கமா இருக்கிறதுனால வென்டிலேட்டர்ல தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டும் நல்லா தான் கொடுத்துட்டு இருக்காங்க சார். ஆனா குழந்தைன்றதுனால இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்றாங்க சார். அவங்க நாங்க வந்து எங்ககிட்ட எந்த வசதி இல்லாதனால நாங்க இந்த மாதிரி யூடியூபர்ஸ் இவங்க ஃபண்டு இந்த மாதிரி தான் உதவி கேட்டோம். அவங்களும் நிறைய பேர் வாலண்டரியா வந்து எங்களுக்கு உதவி செஞ்சு இது வரைக்குமே அவங்களாலதான் பையன் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா எங்கிட்ட அமௌண்ட்டே இல்லாத மாதிரி அவங்க கொடுக்குற அமௌண்ட் வச்சுதான் தம்பி ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா இது மட்டும் போதாது, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தேவைப்படுறதுனால நாங்க இந்த பதிவு நாங்க விடுறோம் சார். குழந்தை நல்லா வந்தா போதும், அந்த அளவுக்கு இருந்தா எங்களுக்கு போதும். இல்லைங்க சார், இப்ப அந்த மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் குழந்தை பழைய மாதிரி எங்களுக்கு ரெக்கார்டு வந்தா போதும். கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா போதும். ஏன்னா சிங்கிள் பேரண்ட், கணவன் இல்லாம எனக்கு அப்பா அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் இல்லாததுனால வெறும் லேடிஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால முதலமைச்சர் ஐயா கிட்ட வந்து வேண்டி கேட்டிருக்கோம். இந்த பதிவு பார்த்தாருன்னா எங்களுக்காக கொஞ்சம் வந்து திரும்ப வந்துட்டு பழைய மாதிரி என் குழந்தை திரும்ப வந்தா போதும். நாங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து அண்ணா 200 ரூபாய் கொடுத்தான். அடுத்து நாங்கள் தான் ஆரம்பித்து இதை கொண்டு வந்தோம். 31,000 கொண்டு வந்துச்சு. தம்பிக்கு இப்போ என்ன ஆச்சு? தம்பி வந்து எண்ணெய் ஊட்டிக்கிட்டான் சமைச்சிட்டு இருக்கும்போது. அதனால தான். எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுமா? எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ஆக குழந்தை தான் எப்பயுமே எனக்கு ஆசை. ஆனா இந்த மாதிரி ஆயிருக்கு, அதனால நான் கொடுத்தேன். வணக்கம், என் நேம் திருமதி பிரியா சுரேஷ்குமார். நான் சேலத்துல அஸ்தம்பட்டியில இருக்கேன். நேற்று ஈவினிங் எனக்கு இந்த குழந்தையோட போட்டோஸ் வந்தது. வந்தோடனே ஏன்னா நிறைய பேர் ஃபேக் நியூஸ் அப்படின்ற இதுல தான் மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ நான் இமீடியட்டா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஸ் அகாடமின்னு ஒரு அகாடமி ரன் பண்ணிருக்கேன். அது இல்லாம நான் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டோட பிரசிடென்டா இருக்கேன். ஸோ என்னோட குரூப்ல நான் போட்டேன். ஸோ நேற்று நைட்ல இருந்து இப்ப நான் கிளம்புற வரைக்கும் 31,000 ரூபாய் வந்திருந்துங்க. சரி, கொண்டு வந்து குழந்தைக்கு கொடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு ராமலிங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ குழந்தைக்கு கொஞ்சம் பிளட் கம்மியா இருக்குங்க. ஸோ ஓ பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது. ஸோ அதுக்கும் இங்க இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேங்க. எஸ்கேஸ்ல போய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ என்னோடது ஓ நெகட்டிவ். நான் இது முடிச்சுட்டு இப்போ பணத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அடுத்து இன்னைக்கு ஃபுல்லா பிளட். அந்த குழந்தைக்கு பெர் டே 1 lakh கிட்ட செலவுப்படுதுங்க. இப்போ நான் டாக்டர்கிட்ட பேசினேன். நேத்துக்கு இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் 1 to 2 months ஆகுங்களா ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ பினான்சியலா இவங்க ரொம்ப பேக்ல இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிடையாது. ஸோ ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்காங்க. ஸோ உங்க எல்லாரும் முடிஞ்ச ஹெல்ப்பை பணம் மூலியமா அவங்களுக்கு, ஏன்னா இப்போ அதுதான் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அவங்களோட ஜிபே நம்பரை நான் உங்களுக்கு ஷேர் பண்றோம். உங்களால முடிஞ்சது சத்யா அப்படின்ற அவங்க நேமுக்கு கொஞ்சம் பண்ணினீங்க அப்படின்னா அவங்கள இன்னைக்கோட தேவைக்கு மட்டும்தான் அவங்களுக்கு, ஏன்னா ஒரு ஊசி 18க்கு போடுறதா சொன்னாங்க. ரூம் ஐசியூக்கு 7,000 to 10,000 ஆகுதுங்க. ஸோ அவங்களால நல்லா இருக்கிறவங்க யாருனாலையும் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஆண் துணை யாருமே இல்லை. நான் இப்போ ஒரு 1.5 மணி நேரமா அவங்களோட தான் இருக்கேன். ஆண் துணை யாருமே இல்லை. அதான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.